நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்யார்ட் பர்மிட்டோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் அங்கே சிங்கப்பூரில் ஷிப்யார்ட் பர்மிட்டில் வேலை செய்கிற பசங்க ஒரு 2-3 பேர்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோ. இப்போ ஷிப்யார்ட் பர்மிட்டில் போக முடியுமா, இல்லை ஷிப்யார்ட் பர்மிட்டோட நிலைமை சிங்கப்பூரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சிங்கப்பூரை பற்றின A to Z எல்லா தகவலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிக்கிறது நிறையா ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. டெஸ்ட்டே அடிக்க முடியல. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் சிங்கப்பூர் போகிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷிப்யார்ட் பர்மிட்டு, PCM பர்மிட்டை சொல்லலாம். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸில் நிறையா நல்ல இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுத்து நல்ல கம்பெனிக்கெலாம் எடுத்துக்கிட்டாங்க. நூற்றுக்கணக்கான பேரை அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பயங்கர பீக்காக ஷிப்யார்ட் பர்மிட் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு கடந்த 6 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்யார்ட் பர்மிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆள் எடுக்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ரொம்ப டவுனாக தான் இருக்குது. ஷிப்யார்ட் பர்மிட்டில் போகிறவங்களுமே ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, NDS பர்மிட்டு, இ-பாஸ் இதெல்லாம் வந்தது ஒரு ரீசனாக இருந்தாலும், ஸ்கில்டு கூட இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, அதுவும் கூட ஒரு ரீசனாக இருந்தாலும், அங்கே பிஸ்னஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரில் இந்த லாஸ்ட் 6 மந்த்தாக ஷிப்யார்ட் பர்மிட் ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு. வேலைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெரிய கம்பெனிகளே நார்மலாக இருக்க ப்ராஜெக்ட்ஸை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவர் டைம் அதிகமாக இல்லாததுனால பசங்களே ஷிப்யார்ட் பர்மிட்டில் இருக்க பசங்களே ஒரு சில பேர் கட் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நமக்கு ஒரு பையன் டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தார், அண்ணே டெஸ்ட் அடிக்க வர முடியுமாண்ணே, நான் ஷிப்யார்ட் பர்மிட்டில் இருக்கேன், ஓவர் டைமே ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரொம்ப டல்லாக தான் இருக்குது, ஸோ அதனால் நான் டெஸ்ட் அடிச்சுட்டு திருப்பி சிங்கப்பூர் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஏன்னா அவர் போகிறப்ப டெஸ்ட் அடிக்கிறது இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்ததுனால ஷிப்யார்ட் பர்மிட்டில் போயிட்டாப்புல. இப்போ டெஸ்ட் அடிக்கிறது ஓப்பன் பண்ணியாச்சுலானே, நான் டெஸ்ட் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இங்கே ஃப்ரெஷ் டு சிங்கப்பூர் தான் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு கம்பெனியே கட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஒரு சில பேர் சம்பளம் ரொம்ப ஓவர் டைம் இல்லை அப்படின்னா சம்பளம் ரொம்ப குறைவாக தான் வருவாங்க. செலவெல்லாம் நிறையா இருக்கிறதுனால இதை வச்சு ஒன்றும் சமாளிக்க முடியாதுன்னு கட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் ஷிப்யார்ட் பர்மிட்டில் அங்கே நிலவிக்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிப்யார்ட் பர்மிட்டில் இருக்கவங்களாம் இப்போ உங்களுக்கு ஓவர் டைம் அதிகமாக கிடையாது. டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் இந்த டைம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவர் டைம் நிறையா போயிட்டு இருந்த டைம்லலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. சண்டே கூட வேலையாக இருக்கும். சண்டே 1.5 இருக்கும், இல்லை டபுள் பேயாக இருக்கும். நீங்கள் இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போக முடியாது, இல்லை வேறு கோர்ஸ் பண்ண போக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு வேலை கம்மியாகிடுச்சு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வர்றதுக்குள்ளார, இல்லை அடுத்தது வேலை வர்றதுக்குள்ளார இந்த மாதிரி கோர்ஸ்லாம் முடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இப்போ டிரைவர் வேலைக்கோ இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாகவும் உங்களால் சிங்கப்பூருக்கு போயிட முடியும். அப்படி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா வந்தீங்க அப்படின்னா திருப்பி ஜென்ரல் ஒர்க்கராகவோ இல்லை திருப்பி ஷிப்யார்ட் பர்மிட்டோ இல்லை PCM பர்மிட்டுக்கோ ஜென்ரல் ஒர்க்கராக தான் உங்களால் போக முடியும். அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ஸ் அங்கே முடிச்சுக்கோங்க. இப்போ கிடைக்கிற டைமை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வர்ற சம்பளமே ரொம்ப கம்மியாக வருது அப்படிங்கிறதுனால அந்த காசை வச்சு நீங்கள் கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்புறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஆனால் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், நீங்கள் சிங்கப்பூரில் சர்வே பண்ணணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது. இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இது மாதிரி பண்ணுறது ஒரு பெட்டரான ஐடியா. இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த நிலைமை எப்போ மாறும் அப்படின்னு கேட்டால், நான் விசாரித்த வரைக்குமே இங்கே இருக்க ஷிப்யார்டு சம்மந்தமாக ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டியூட்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்பெனி கொட்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் இந்த இயர் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் இயரில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நிறையா ஆர்டர்ஸ் எடுத்துருவாங்க, நிறையா பேரை வேலைக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்க இன்ஸ்டியூட்லாம் சொன்னாங்க. இங்கே ஷிப்யார்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்க இன்ஸ்டியூட்டே பார்த்திங்க அப்படின்னா NSCC சர்டிஃபிகேட்டுக்கு மூவ் பண்ணி டெஸ்ட் அடிக்கிறதுக்காக இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷிப்யார்டில் ஆள் அதிகமாக எடுக்கலை, வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களே இப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலமை தான் இப்போதைக்கு ஷிப்யார்ட் பர்மிட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. யாராவது ஷிப்யார்ட் பர்மிட்டில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத பாருங்கள்.
பல வருஷமாக வேலை பார்த்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனையே கூட ஒரு சில கம்பெனிலாம் கட் பண்ணி அனுப்புகிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எப்போ வேணாலும் சூழ்நிலை மாறலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கோர்ஸை முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஐடி ஊழியர்கள்லாம் இருக்காங்க, ஏஐ தெரியல அப்படின்னா வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் சிபிஆட் பர்மிட்டில் வேலை கம்மியாகிடுச்சு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. சிபிஆட் பர்மிட்டில் பெஸ்ட்டான கோர்ஸ் ஏதாவது இருக்கா, அதை பண்ணுங்கள். இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டிரைவராக போகலாம். இல்லை அங்கேருந்தே நீங்கள் வேறு கம்பெனிக்கு மாறிக்கலாம். நேற்று ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணார். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம வந்து மரகதம் ஏர் ட்ராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் டிக்கெட் போட்டிருந்தாப்புல. எனக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் போடுறாரு. நான் தான் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன். அவர் போனது என்டிஎஸ் பர்மிட்டு. நம்ம எப்பயுமே 1ஆம் தேதி ஆனால் டாக்குமெண்ட் வீடியோன்னு ஒன்று போடுவோம். ஸோ அது என்ன, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன பாஸில் நீங்கள் சிங்கப்பூருக்கு ஃப்ரெஷராக போகிறீங்களோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது தான் அந்த இதில் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, என்டிஎஸ் பர்மிட்டுக்கு பாண்டு பேப்பர் அப்படிங்கிறது ஒன்று தேவை, அதை எடுத்துக்காமல் போயிட்டார். அவரை திருப்பி டீபோர்ட் பண்ணி விட்டாங்க. ரிட்டன் டிக்கெட்டு திருப்பி நான் தான் போட்டு கொடுத்தேன். அவர் என்கிட்ட என்ன டாக்குமெண்ட் வேணும்னு கேட்கல, அவங்க ஏஜென்ட்டும் எடுத்து கொடுக்கல. ஸோ நம்ம வீடியோவை மட்டும் அவர் ஒழுங்காக பார்த்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருப்பார். இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் நல்லபடியாக நேரம் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ திருப்பி வந்துட்டார். திருப்பி வர்றது பெரிய விஷயம் கிடையாது. 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி அதுக்கு அப்ரூவல் வாங்கி திருப்பி பாண்டு பேப்பர் எடுத்து திருப்பி டிக்கெட் போட்டு போகணும். இதனால் கிட்டத்தட்ட அவருக்கு 1 லட்ச ரூபா லாஸ். எதனால் லாஸு? நம்ம வீடியோ பார்க்காததுனால ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா லாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களும் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எனக்காகலாம் பார்க்க வேணாம், உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக இப்போ ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியாது, வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்க்கலாம். லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு தெரியாது, வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாற மாட்டீங்க. நல்லபடியாக கரெக்டாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சிங்கப்பூர் போயிட முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து எல்லா வீடியோவையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.